எங்க அம்மா செய்யற சீடை பிடிக்காது. பல்லு வலி வர மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப ஹார்டா இருக்கு. மைக் கொடுங்க. உங்க பேர் என்ன? என்ன ஜான்சினாவா? போலி. என்ன போலி? பருப்பு போலி. தேங்காய் போலி நினைக்கிறேன் சார். ஸ்நாக்ஸ்னா ஜாலியா ஃப்ரீ டைம்ல உட்கார்ந்து நம்ம சாப்பிடுறோம். அது கேஷுவலா சாப்பிடணும். ஏதோ முறுக்கு ஏதோ கஷ்டப்பட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கு. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். 18 பட்டி வந்தாச்சாப்பா. இன்னைக்கு நீ யாரா என்ன விஷயம் பேச வருகிறது? ஆக்சுவலா இந்த மாசம் முழுக்கவே நம்ம சாப்பாடை பத்தி தான் பேசுறோம். இங்க முக்கியமா சாப்பாடு முக்கியமா? நமக்கு சோறு தான் முக்கியம். நம்ம ஊர் உணவு தின்பண்டங்கள்லாம் இருக்குல்ல, நம்ம ஊர் ஸ்நாக்ஸ், அது என்னெல்லாம் உங்களுக்கு போர் அடிக்குது? ஏன் போர் அடிக்குது? சத்தியமா எனக்கு தெரியலங்க. என்ன நம்ம ஊர் ஸ்நாக் எது போர் அடிக்குது? கொழுக்கட்டை, அதிரசம். கொழுக்கட்டையில என்ன எரிச்சல்? எனக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சாப்பிட்டு பழகி ஒரு சுத்தமா பிடிக்காமலே போயிடுச்சு. எந்த ஸ்நாக்ஸ் போர் அடிக்குது? முறுக்கு அப்புறம் வந்து ரவா உருண்டை. கழுதுக்கு தெரியுமா? கற்பூர வாசனை. ஓகே, ஏன் ரவா உருண்டை பிடிக்கல? அது வந்து சாப்பிடுறப்போ அது வந்து அதோட தீனிலாம் வந்து லைக் தொண்டையில வந்து மாட்டிக்கிற மாதிரி சாவு சாவும்ல. ஃபர்ஸ்ட் அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கு சாப்பிடுறதுக்கு. அவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிடணுமா? அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. சத்துமா உருண்டைன்னு சொல்லுவாங்க. அது சாப்பிடும் போது தொண்டைக்குள்ள ஏதோ பண்ற மாதிரி இருக்கும். இல்ல தொண்டையில தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கா? தொண்டையில் கிச் கிச் விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச் கிச்ச போக்குங்க. அங்குக்கு மேல உங்களுக்கு அது என்ன கொஞ்சம் சாப்பிடும் போது ஒட்டுதா? கொஞ்சம் அந்த டிஸ்டர்பன்ஸா இருக்கு. பர்கர் சாப்பிட வலிஞ்சு வேற ஊத்துமே, அதெல்லாம் கூட அன்கம்ஃபர்டபுள் தான். கரெக்டா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அப்ப ஃபுட்னா நாக்குல எல்லாம் ஒட்டாம தொந்தரவு பண்ணாம அது பாட்டு உள்ள போகணும். ஆமா சார். எனக்கு வந்து புட்டு பிடிக்காது சார். புட்டு பிடிக்காது. அப்புறம் வந்து உருண்டைன்னு சொல்லிட்டு நிறைய உருண்டை செய்வாங்க சார். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஆனா எந்த உருண்டை உருட்டி வச்சாலும் பிடிக்காது. ஆமா சார், மோஸ்ட்லி பிடிக்காது. எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. வேற ஒரு ஸ்வீட்னஸ் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னும் போது இது வந்து கம்பேரிட்டிவா லெஸ் ஸ்வீட்டா இல்ல வந்து எங்களுக்கு பிடிக்காத டேஸ்டா தான் மோஸ்ட்லி இருக்கு நிறைய பேருக்கு. நீங்களா யாருடா? How do I tell you? எந்த உருண்டை தான் ஒரு உருண்டை சொல்லுங்க சுத்தமா பிடிக்காது? ரவா உருண்டை. ரவா உருண்டை வந்து தமிழ்நாட்டுல இருந்து தூக்கி வாங்கி நினைக்கிறேன். அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ பண்ணேன்? ஒரு உப்புமா மேல இருக்கக்கூடிய வெறுப்பின் நீட்சி ரவா உருண்டை வரைக்கும் இருக்கா எனக்கு தெரியல. எலும்பில்லாத நாக்க வச்சு எப்படி வேணாலும் மடக்கி பேசுறீங்களா? கவுண்டர், நான் சொல்லல இந்த கூட்டத்தை நம்பாதீங்கன்னு. ரவா உருண்டை சார். Hey everybody. 1 2 3 ஏன் ரவா லட்டு? அது தொண்டையில அடைக்குது ஒரு மாதிரி. பானிபூரி பிடிக்குமா? பிடிக்கும் சார். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. அது வந்து தொண்டை போய் என்ன பண்ண அப்படியே அறுத்துக்கிட்டு போகும் உள்ள. சுகர் லிக்விட் இருக்கும் சார். அதான் பிரச்சனையே. மிக்சரும் சத்து மாவு கொலக்கட்டை பண்ணுவாங்க சார். மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? மிச்சரையும் பிடிக்கல. சார் அது போர் அடிச்சிருச்சு சார். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா. சார் எங்க அம்மா ஒரு கோயில்பட்டி. சோ ஊருக்கு போகும்போதெல்லாம் சேவ் வாங்கிட்டு வருவாங்க. தொட்டுக்க வேணும்னா கூட சேவ் எடுத்து சாப்பிட்டுக்கோ. ஒரு பொட்டேட்டோ. ஆமாமா, இந்த ஸ்நாக்க சைட் டிஷ் ஆக்குற வேலை பண்ணுவாங்க. ஆஹா ஒண்ணு குடிட்டாங்கய்யா. எனக்கு எங்க அம்மா செய்யற சீடை பிடிக்காது. பல்லு வலி வர மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப ஹார்டா இருக்கு. இல்ல கடிச்சு கடக்கம்டா பல்லே உடையற மாதிரி இருக்கும் தானே? ஆமா. சுண்டல ஸ்நாக்ஸா கொடுப்பாங்க. அது ரொம்ப போர் அடிக்கும். அட போடா, என்னடா வாழ்க்கை. நம்ம ஸ்நாக்ஸ்னால ஏதாவது ரிப்பன் பக்கோடா கூட நல்லா இருக்கும். டெய்லி கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன். இதான் சார் நம்ம பைய புத்திங்கிறது. முறுக்கு மிக்சர் சார். முறுக்கு மிக்சர். அது சாப்பிடும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. பிடிக்கல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்ன டிஸ்டர்பன்ஸ்? ஆமா, பப்ளிக் எதுவும் நாய்ஸ் பொல்யூஷன் எதுவும் வருதா? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. ஸ்நாக்ஸ்னா ஜாலியா ஃப்ரீ டைம்ல உட்கார்ந்து நம்ம சாப்பிடுறோம். அது கேஷுவலா சாப்பிடணும். ஏதோ முறுக்கு ஏதோ கஷ்டப்பட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடணும் சார். அப்படியே பார்த்தோன்னே தட்டை டைஜஷனே ஆகாது சார். சாப்பிட்டா பல்லெல்லாம் வலிக்கும் சார் சாப்பிட்டு. பல்லுல ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். பற்கல்ல பிரச்சனையா? ஆமா. உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? டூத் பேஸ்ட்ல உப்பா? கடிக்க முடியாது. வெளிநாட்டு கீழே சாப்பிடுறேன். சாரு முறுக்க கூட கரண்டில தான் சாப்பிடுவீங்களா? எஸ், திஸ் இஸ் அபேசிவ் ஸ்டைல். சத்தம் வர முறுக்கு சாப்பிட்டா சாப்பிடுமா? அந்த முறுக்கு கொடுங்க. மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே நீ? ஆனா முறுக்குங்கிற பேர்ல நீங்க அமீபா செஞ்சிருக்கீங்க. கேட்டானா உன்ட? இவ்வளவு பேசுறீங்க. சொன்னாங்கண்ணே இது என்ன? இது எப்படி முறுக்காகும்? இந்த தின்னு தொலை அப்படிங்கிற மாதிரி ஒரு முறுக்கு. சார் நான் வேணும்னு பண்ணல சார். சொல்லுங்கடா. இல்லையே சத்தம் வரலையே. நான் சத்தம் தான் பாக்குறேன். எப்படி சாப்பிடுறதுன்னு இப்ப நான் சொல்லி தரேன் பாரு.
நல்ல அழகா ஷேப்ல இருக்க ஒரு முறுக்கு எடுங்க. ஓ நம்ம மைண்ட் அங்க போகுதே. இப்ப சத்தம் வரணும், 2 பேரும் சாப்பிடுறோம். ரைட்டா? கையில வச்சுக்கோ, நல்லா பக்கத்துல வச்சுக்கோ, சவுண்ட் ரெடியா? கூச்சப்படாம சாப்பிடுங்க. நம்ம உணவுகளை சாப்பிடுறப்ப கூச்சப்படக்கூடாது. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அது இப்படி வைங்க. ஐயோ உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. நெய் உருண்டைமா, ஒரு நிமிஷம் டேஸ்ட் பண்ணி ஆகணும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சாப்பிட்டேல ஒரு மாதிரி இருக்குல்ல? ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? மைக் கொடுங்க. உங்க பேர் என்ன? வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா? ஜான்சினாவா? தேவையில்லாத கண்டென்ட். மாவு உருண்டையை போட்டுக்கிட்டு பிடிஎஸ் தங்கச்சி இப்போ ஒரு சாங் பாடுவாப்ல. அட சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? முன் பண்ண கிடையாது. அள்ளி வைங்க. இப்படி சாப்பிடறத விட்டுட்டு என்ன நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. வேற ஒரு டேஸ்ட் வரும். அப்புறமா அந்த மாவும் அந்த எச்சும் அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி இது வேற அந்த தம்பி அப்படியே கண்ண மூடி ரசிக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். கொஞ்சமே குத்துது. இது எப்படி சாப்பிடணும் இருக்கு. குத்துற பக்கத்தை தூக்கி வாயில இப்படி வச்சா குத்தும். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. முதல்ல அவருக்கு எது கொடுக்க போறீங்க? ரவா லட்டு சார். ரவா லட்டு முதல்ல இதான் ரவா லட்டா? ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். தெரியுதாக்கற? நீங்க ஒண்ணே என்னமா பாவீங்க? ஒண்ணே ட்ரெடிஷனல் பின்னால இருக்கிற கலாச்சாரத்தை காப்பாத்துங்க ஐயோ அப்படிங்கறாங்க. பார்த்த உடனே இல்ல நீங்க எனக்கு ஒரு முடிவு தெரியும். இதுல எது ரவா லட்டு நீங்க சொல்லுங்க. அப்புறம் அவன் ஊட்டட்டும் உங்களுக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தப்பா இருக்கா? அப்படிதான் நம்ம உதுர்ற மாதிரி வரணும் தான் நம்ம கேட்டீங்க. என்ன சார்? டேஸ்ட் நல்லா இருக்கு சார். அலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இந்த லட்சணத்துல அதிர்ஷ்டம் பண்ணா எப்படி சாப்பிடுவாங்க? போலி, என்ன போலி? பருப்பு போலி, தேங்காய் போலி நினைக்கிறேன் சார். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். இது என்ன இது? சீனி மிட்டாய். சீனி மிட்டாய் வருது இல்ல? ஐயோ அமெரிக்கால படிச்சு லண்டன்ல வளர்ந்த மாதிரியே நடந்துக்கிட்டீங்களா? எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? கிளம்பிருந்தா அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிடுறதா? போயிருவேன். வெக்கமா இல்ல? இல்ல. யூடியூப்ல லட்சக்கணக்கான வீடியோக்களை போட்டு ஒரு லைக் கூட வரலன்னா மனசு உடைஞ்சு போயிடும். பாத்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க.